காங்கிரஸ் கட்சிக்கு எப்படி ஓட்டு போடுவார்? அதனால் நம்முடைய தமிழகத்திற்கு வருவதற்கு அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் கொஞ்சம் கூட தயாராக இல்லை. அதனால தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் எப்படியாச்சும் சிங்காரல்லூருக்கும் நம்முடைய கோயம்புத்தூர்ல இன்னொரு தொகுதியில் இருக்கக்கூடிய கவுண்டம்பாளையத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று யோசிக்கிறாங்க. ஐயா ராகுல் காந்தி எப்ப வருவார்னா 2 இடம் இருந்தா தான் வருவார். அவருக்கு கடல் இருந்தா உள்ள தாண்டி குதிக்கிறதுக்கு வருவார். கடல் இல்லைன்னா ஒரு குளத்துல 2 மீன் விட்டீங்கன்னா பிடிக்கிறதுக்கு வருவார். பீகார்ல அப்படித்தான் ஒரு குளத்தை வெட்டி வச்சு ராகுல் காந்தி கூட்டிட்டு போனாங்க. கேரளால பிரச்சாரத்துக்கு போகும்போதெல்லாம் கடலை காட்டி கூட்டிட்டு போயிருவாங்க. ஆனா இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு சிங்காநல்லூர்லயும் கவுண்டம்பாளையத்திலையும் குளத்தை வெட்டி மீனை விட்டு ராகுல் காந்தியோட கூட்டு வரக்குள்ள எலெக்ஷனே முடிஞ்சு அண்ணன் ஜெயராமன் அவர்கள் இந்த பகுதியிலிருந்து வெற்றியை பெற்று ஒரு சரித்திர நாயகனாக தொடர்ந்து இந்த தொகுதியினுடைய 2வது முறை சட்டமன்ற உறுப்பினராக உங்களுக்கு பணி செய்ய போறார்கள். அருமை சொந்தங்களே, அருமை சொந்தங்களே, நாம் இன்னொன்றை நல்லாக புரிந்து கொள்ள வேண்டும். தமிழகத்திற்கு ஒரு கட்சி சுத்தமா ஆகாது அப்படின்னா அது காங்கிரஸ். இன்னொரு கட்சி சுத்தமா இருக்கவே கூடாதுன்னா திராவிட முன்னேற்ற கழகம். இவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு கூட்டணி வச்சாங்கன்னா அது ஆமை புகுந்த வீடு மாதிரி. திராவிட முன்னேற்ற கழகமும் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியும் சேர்ந்து வைத்திருக்கக்கூடிய கூட்டணி என்பது ஒரு ஆமை புகுந்திருக்கக்கூடிய வீடு மாதிரி. 12 ஆண்டுகளாக மத்தியில காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி ஏப்ரல் 23ஆம் தேதிக்கு பிறகு திமுக வெளியே போக போறாங்க. அப்படி இருக்கும் பொழுது தமிழகத்தில் எந்த சொந்தமும் கூட முதல்ல திமுகவுக்கு ஓட்டு போடுறதுக்கே தயாரா இல்லாத சொந்தம் காங்கிரஸ் கட்சிக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க? அதனால் நம்முடைய சிங்கை சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை ஒரே ஒரு வேட்பாளர் தான் உங்க முன்னாடி இருக்காரு. ஒரு வேட்பாளர் மற்றவங்களும் பிரச்சாரம் பண்ண வேண்டும் என்பதற்காக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே, அதனால் நாம் எல்லோரும் தெளிவாக இருக்க வேண்டும். நம்முடைய அண்ணன் அவர்கள் உங்களுக்காக 20 ஆண்டு காலமாக வேறு வேறு மக்கள் பணிகளை பாடுபடக்கூடியவரை இந்த முறை நீங்கள் மற்றொரு முறை நம்முடைய இரட்டை இலை சின்னத்துல வெற்றி சின்னத்துல நீங்கள் அவருக்கு ஆதரவு கொடுத்து வெற்றி வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அருமை சொந்தங்களே, 1965 பொள்ளாச்சியில இந்திய எதிர்ப்பு போராட்டம் இருந்த பொழுது பல பேர் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. அப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இந்திய எதிர்ப்பு போராட்டம் திமுக யாருக்கு எதிராக நடத்தினாங்க? காங்கிரஸ்க்கு எதிராக. 1970 யாரு கூட்டணி வச்சாங்க? அதே காங்கிரசும் திமுக. 1972 கச்சத்தீவை தூக்கி இலங்கை கொடுக்கும் பொழுது மத்தியில் ஆட்சியில யார் இருந்தாங்க? காங்கிரஸ். மாநிலத்தில் ஆட்சியில யார் இருந்தாங்க? திராவிட முன்னேற்ற கழகம். தமிழகத்திற்கு நடந்திருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையும் பாருங்க. இலங்கையில நம்முடைய தமிழர்கள் கொல்லப்பட்ட பொழுது இங்க ஆட்சியில யார் இருந்தாங்க? திராவிட முன்னேற்ற கழகம். மத்தியில் ஆட்சியில யார் இருந்தாங்க? காங்கிரஸ். நம்முடைய டெல்டா பகுதியில மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கொண்டு வந்த பொழுது மேலே ஆட்சியில யார் இருந்தாங்க? காங்கிரஸ். கீழே ஆட்சியில யார் இருந்தாங்க? திராவிட முன்னேற்ற கழகம். அருமை சொந்தங்களே, இதெல்லாம் பார்த்துத்தான் தமிழகத்தினுடைய வாக்காளர் பெருமக்கள் மிக தெளிவாக நமக்கு காங்கிரஸ் கட்சி வேண்டாம் என்று இந்தியாவில் 12 ஆண்டுகளாக முழு பாரதத்திலும் காங்கிரஸ் கட்சி வேண்டாம் என்கின்ற ஒரு பெரிய அலையை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரை திமுகவுடைய 5 ஆண்டு காலம் ஆட்சி காலம் என்பது ஒரு மிக கொடூரமான ஒரு ஆட்சி காலம். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தமிழகத்தில் இந்த அளவுக்கு எங்கேயும் நடந்ததாக எந்த பதிவேட்டிலும் பார்க்கல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதுல 1 பாரதிய ஜனதா கட்சி எப்படி 10க்கு 10 கொடுத்தோமோ இந்த முறை நம்முடைய கொங்கு மண்டலத்தில் 21 சீட்டிலும் 21க்கு 21 நாம் கொடுக்க வேண்டும். அருமை சொந்தங்களை, அண்ணன் மதிப்புக்குரிய ஸ்ரீ வேலுமணி அவர்கள் இந்த 21 சட்டமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளராக பணி செய்து கொண்டிருக்கின்றார். நேற்று இரவு நான் அண்ணன் வேலுமணி அவர்களை சந்தித்த பொழுது நேற்று இரவு 2 மணிக்கு நாங்கள் இருவரும் சந்தித்தோம். அவர் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு ஊட்டியிலிருந்து வந்தாரு. நானும் என்னுடைய பிரச்சாரத்தை பொள்ளாச்சியிலிருந்து முடித்துவிட்டு சென்று சந்தித்த பொழுது 2 மணி. ஏன்னா மிக கடுமையாக ஒரு தலைவர்களும் இங்கே உழைத்துக் கொண்டிருப்பது. நம்முடைய கொங்கு பகுதிக்குள்ள 21 சீட்டுல எங்கேயும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு இடத்திலும் கூட விட்டுவிடக் கூடாது. அருமை சொந்தங்களை, ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் ஐயா, திமுக கட்சியை நம்முடைய புரட்சி தலைவர் அவர்கள் தீய சக்தின்னு சொல்லிட்டாங்க. அந்த திமுக கட்சி ஆட்சிக்கு வந்தா திருடங்கையில சாவியை கொடுத்த மாதிரி கடந்த 5 ஆண்டு காலமாக வீட்டை பூட்டி வீட்டுக்குள்ள யார் இல்ல திமுக காரங்கையில சாவியை கொடுத்து தமிழக மக்கள் படாத பாடு கொட்டுப்பட்டிருப்பதை கடந்த 5 ஆண்டு காலமாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, இருவரும் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் எப்பொழுதெல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்களோ தமிழகத்திற்கு எதிராக மட்டும்தான் அவருடைய செயல்பாடு இருக்கு. காவிரி நதிநீர் ஆணையத்தினுடைய தீர்ப்பாணையம் தீர்ப்பு கொடுத்த பிறகு அது ஜியோவா போடுவதற்கு அவ்வளவு தாமதம். அது மட்டுமில்லை அருமை சொந்தங்களே,
இன்னைக்கு நம்முடைய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல இடத்துல சொல்றாங்க, பாரதிய ஜனதா கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய ஜனநாயக கூட்டணி நாம் இணைந்திருப்பது ஒன்று, மத்திய அரசோடு இணக்கமாக இருந்து மத்திய அரசுடைய திட்டங்களை எல்லாம் மாநிலத்திற்கு கொண்டு வரும். உடனே கனிமொழி அக்கா கேட்கிறாங்க, இணக்கமா இருக்கிறதுக்காக இப்படியா? கனிமொழி அக்கா அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் இணக்கமாக இருந்து கடந்த 50 ஆண்டு காலமாக தமிழகத்தை பின்னோக்கி எடுத்து செல்வது மட்டுமல்ல, நம்முடைய நிலப்பரப்பை தாரவாத்திருக்கிறீங்க. நிலப்பரப்பை நம்முடைய கச்சத்தீவை தூக்கி நீங்க கொடுத்த பிறகுதான் இன்னைக்கு 13,000 மீனவர்கள் கடந்த 14 ஆண்டுகளை வேறு வேறு இடத்துல கைது செய்யப்பட்டிருக்கின்றார். உங்களுடைய ஆட்சி காலத்தில் 52 மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார். தினந்தோறும் நடக்கக்கூடிய இந்த அவலத்திற்கு பொறுப்பு யாருன்னா நீங்கள் 2 பேரும் ஒன்றாக சேர்ந்த பொழுது. அருமை சொந்தங்களை, இன்னொரு பெரிய காமெடி, பக்கத்துல பாண்டிச்சேரியில் இப்பதான் எலெக்ஷன் நடந்து முடிந்து ஏப்ரல் 9ஆம் தேதி ஓட்டு போட்டிருக்கிறாங்க. பாண்டிச்சேரியில இவங்க கூட்டணி இந்தி கூட்டணி, மொத்தம் 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கணும். 16 இடத்துல காங்கிரஸ் நிக்கிறாங்க, மிச்ச இடத்துல திமுக திருமாவளவன் அவர்கள் கம்யூனிஸ்ட் நிக்கிறாங்க.